2025 வரப்போகுது. நிறைய ஹெல்த்தி ஹேபிட்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. பண்ண முடியாத கோல்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு செட்டே பண்ணக்கூடாது. நிறைய மித்து இருக்கு. வாட்டர் வந்து 8 லிட்டர் குடிக்கணும் அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். 2 to 3 liters should be good enough. அதுக்கு மேலே நம்ம வந்து ஜாஸ்தியாக குடிக்கிறது. ப்ரோட்டீன் மட்டுமே நிறைய பேர் வந்து டயட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க. காப்ஸே சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நல்லது தானா? அந்த நாளைக்குரிய ப்ரோட்டீன் வந்து உங்களால் எடுத்துக்க முடியலை அப்படின்னா அந்த ப்ரோட்டீன் ட்ரிங்க் வில் டெஃபினெட்லி. மிட் நைட் பிரியாணி அப்படின்றது ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. அங்கங்கே நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. ரெகுலராக நான் எவ்ரி டைம் நான் மூவி பார்த்துட்டு வரும்போது இது சாப்பிட்டா தான் எனக்கு வந்து அது கம்ப்ளீட் ஆகும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நோ. இப்போ நம்ம நினைக்கிறோம் நான் வந்து ஃபுல்லாக இன்டோரில் தான் வேலை செய்கிறேன், எனக்கு வெயிலே என் மேலே படாது, நான் வந்து அதனால் சன்ஸ்க்ரீனே யூஸ் பண்ண வேண்டியதில்லை. உங்கள் வெயிலே உங்கள் லேப்டாப் தான். 12 வயசு குழந்தை கூட ஒபிசிட்டி அப்படின்றதுல அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன வயசுலேயே ஃபோனையும் கொடுத்துட்றாங்க, சின்ன வயசுலேயே ஆப்பையும் கொடுத்துட்றாங்க. குழந்தைங்க ஆர்டரும் பண்ணிக்கிறாங்க. வீட்டில் பேரண்ட்ஸ் இல்லைனாலும் அவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். எஸ்விசி ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். வணக்கம் டாக்டர். 2025 வரப்போகுது. அதுக்கு வந்து நிறைய ஹெல்த்தி ஹேபிட்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க எல்லாருமே. அதை ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் செட் பண்ணுவாங்க. இது எந்த மாதிரி ஈஸியாக நம்ம செட் பண்ணலாம், அதை ஃபாலோ பண்ணலாம் மேம்? 100% 2025 வந்தோடனே வரதுக்கு முன்னாடியே வந்து நிறைய கோல் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நான் வந்து ஒரு 20 கிலோ குறையணும், அதுதான் ப்ரைமரி கோலாக இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா யூ ஷுட் நாட் செட், அதாவது பண்ண முடியாத கோல்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு செட்டே பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக நம்ம வந்து ஒரு 30 மினிட்ஸ் நான் வந்து ரெகுலராக வாக்கிங் போகணும், ஒரு 30 மினிட்ஸ் நான் ரெகுலராக ஜாக் பண்ணணும், ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், ரெகுலராக பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைமரி கோலாக செட் பண்ணி வச்சுக்கணும். சரி, இப்போ அது செட் பண்ணிட்டோமா, அது ஒரு 4 வீக்ஸ் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணும். வாரத்தில் 5 நாள் நான் வந்து அதை ரெகுலராக பண்ணணும். 4 வாரம் நம்ம அதை கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 2 வெஜிடபிள் ஒரு ஃப்ரூட் நம்ம வந்து சாப்பாடில் இன்க்ளூட் பண்ணிக்கணும். அது ஒரு 4 வாரம். ஸோ நம்ம எக்ஸசைஸும் பண்ணுறோம், கூட வந்து ஒரு 2 வெஜிடபிளோ ஒரு ஃப்ரூட்டோ வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் டயட்டில். ஸோ தட்ஸ் லைக் 8 வீக்ஸ். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, யூ கேன் சே சரி 2 வேளை நம்ம வந்து சர்க்கரை போட்டு சுகர் போட்டு நம்ம வந்து டீ குடிக்கிறோம் இல்லை காஃபி குடிக்கிறோம்னா அது ஒரு டைமாக நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதே மாதிரி சின்ன சின்னதாக நம்ம பண்ணோன்னா ஒரு 12 வாரம் நம்ம இந்த மாதிரி, அதாவது கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம், கரெக்டாக நம்ம வந்து 2 வெஜிடபிள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், சுகர் லெவல் கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அவங்கள 4th வீக் நான் ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வாங்கிக்கிறேன், எனக்கு வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் வாங்கிக்கிறேன். எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ அது மாதிரி ஒரு சின்ன ட்ரீட் கொடுத்துக்கிறீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னா யூ வில் கெட் மோட்டிவேட்டட். சரி, அப்போ என்னால் பண்ண முடியும். டோன்ட் சி ஃபார் வெயிட் லாஸ். மெயினாக வெயிட் லாஸ் தயவுசெய்து பார்க்காதீங்க. ஏன்னா நான்லாம் வந்து ஐ பீன் ஒர்க்கிங் அவுட் ஃபார் so many years. எனக்கு வந்து வெயிட் வந்து குறைஞ்சதே கிடையாது. இன்ஃபேக்ட் ஈவன் இன்க்ரீஸஸ் சம்டைம்ஸ், தவிர குறையவே குறையாது. ஸோ நம்ம வெயிட்டை வந்து ஒரு மெஷர்மெண்ட்டாக வச்சு நம்ம ஹெல்த்தியாக இருக்கோமா இல்லையான்னு பார்த்தோன்னா வில் ஃபெயில் அட் அ லெவல். ஏன்னா இப்போ டயட்ல இருக்கிறவங்க பண்றது என்னன்னா டெய்லியுமே வெயிட் செக் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ எப்படின்னா உங்கள் வெயிட் வந்து டசன்ட் டிபெண்ட் அப்பான் த பாடி ஃபேட், இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த பாடி மசில் எப்படி இருக்குது, எல்லாமே பொறுத்து தான் உங்களோட வெயிட் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பாடி ஃபேட் குறைஞ்சாலுமே உங்கள் மசில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மசில் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆப்வியஸாக நீங்கள் வந்து வெயிட் ஜாஸ்தி இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வெயிட்டை வந்து ஒரு நான் 20 கிலோ தான் குறையணும் அப்படின்ற கோல் செட் பண்ணி தயவுசெய்து ஒரு ரெசல்யூஷன் எடுக்கவே எடுக்காதீங்க. அது எப்போவுமே வேலை செய்யாது அந்த மாதிரி ரெசல்யூஷன்ஸ். ஓகே மேம். இப்போ ஷார்ட் டைம் கோலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை சீக்கிரம் அச்சீவ் பண்ணுவீங்க. அப்படி ஜேர்னல்ஸ் எழுதுங்க. டெய்லி நான் என்ன சாப்பிட்டேன், நான் என்ன எக்ஸசைஸ் பண்ணேன், நான் எவ்வளோ வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்டேன், அந்த வாரம் நான் வந்து ஆல்கஹால் எடுத்தேனா இல்லையா, அந்த வாரம் நான் ஸ்மோக் பண்ணேனா இல்லையா, ஜேர்னல்ஸ் எழுதுங்க. டெய்லி எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு
ஒரு 7 நாள் ஜேர்னல் நீங்கள் பார்க்குறீங்க, அதில் வந்து நீங்கள் 4 நாள் Follow. யூ ஹேட் ஆல்கஹால் ஆர் 4 நாள் நீங்கள் ஸ்மோக் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் 3ஆவது வாரம் 4ஆவது வாரம் எழுதும் போது யூ won't feel like it's a nice thing. உங்களுக்கே தெரியும் இட்ஸ் நாட் நைஸ் டு. அதே மாதிரி இப்போ ஒரு 10 வாட்டி நீங்கள் அந்த ஒரு வாரத்தில் 10-15 வாட்டி வெளியில் போய் சாப்பிட்ருக்கீங்கன்னா யூ வில் ஸ்டார்ட் சேஞ்சிங் தட் ஹேபிட். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓ நம்ம பேஜ் திருப்பி பார்த்து இத்தனை வாட்டி நம்ம வெளில போயிட்டு இவ்வளோ ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்ருக்கோமான்னு நம்ம பார்த்துட்டு வீல் ஸ்டார்ட் அதுக்கேற்றாப்புல நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ ஜேர்னல் என்ட்ரி பண்ணுங்கள், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நீங்கள் 7 நாளைக்கு முன்னாடி பண்ணது உங்கள் மெமரியில் இருக்கவே இருக்காது. அப்போ எங்கே 1 வருஷம் முன்னாடி பண்ணது உங்கள் மெமரியில் இருக்கும். பட் இஃப் யூ ரைட் எவ்ரி டே ஃப்ரம் ஐ ட்ராங்க் 2 liters of water, ஐ ஏட் க்ளீன், ஆர் நான் இன்னைக்கு வந்து இந்த வாரம் ஃபுல்லாக நான் க்ளீனாக சாப்பிட்டதுக்கு நான் வந்து ஒரு சீட் மீல் சாப்பிட்டேன். அந்த சீட் மீல் பற்றியும் எழுதுங்க. ஸோ யூ வில் ஃபீல் ஹாப்பி தட் யூ ஹாவ் கிவன் சம் காம்ப்ளிமெண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். அதுவும் நீங்கள் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே மேம், நம்மள நாமே ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கணும். எக்ஸாக்டாக. இப்போ வாட்டர் இன்டேக் நீங்கள் சொன்னீங்கல்ல மேம், இப்போ நிறைய மித்து இருக்கு. வாட்டர் வந்து 8 லிட்டர் குடிக்கணும் அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. இப்போ வாட்டர் இன்டேக் அப்படின்றது I think 2 to 3 liters is more than enough. It can be in the form of water. You can also include tender coconut into it because lot of electrolytes இருக்கும். நீங்கள் டெண்டர் கோகனட்லாம் குடிக்கும்போது, இளநீர் குடிக்கும்போது நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கும். நம்ம சென்னை மாதிரி கிளைமேட்டுக்கு, தமிழ்நாடு மாதிரி கிளைமேட்டுக்கு சம்மர் வந்து இட் இஸ் வெரி குட் இஃப் யூ டேக் அ லாட் ஆஃப் வாட்டர். வின்டர்லையும் நம்மளுக்கு எப்பவுமே வெயில் இருக்க தான் செய்யுது, வெயிலே இல்லாமல் இருக்கிறது இல்லை. ஸோ அதனால டேக் இன் அ லாட் ஆஃப் வாட்டர். 2 to 3 liters should be good enough. அதுக்கு மேலே நம்ம வந்து ஜாஸ்தியாக குடிக்கிறது ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் எசென்ஷியல்னு நான் நினைக்கிறேன். ஓகே மேம், இப்போ டயட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ மார்க்கெட்டில் நிறைய டயட் அப்படின்னு சொல்கிறாங்க. கீட்டோ சொல்கிறாங்க, இன்டர்மிட்டன்ட் சொல்கிறாங்க. ஒரு ஹெல்த்தி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க என்ன ஃபாலோ பண்ணலாம் மேம்? இந்த மாதிரி டயட்லாம் குட்டா? இப்போ வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் என்னால் சொல்ல முடியும். நான் வந்து எந்த ஸ்பெசிஃபிக்கான டயட் இது மாதிரி எதுவும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஐ ஈட் 3 meals a day. ஐ ஜஸ்ட் பிரேக் இட் இன்டூ அதை வந்து எப்படி அதை கொஞ்சம் ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஐ பிரேக் இட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிடும் பொழுது 7 மணிக்குள்ளே நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும். ஸோ ஆமாம், நைட்டு 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னா ஆப்வியஸாக காலையில் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 8-8:30 மணிக்கு தான் சப்போஸ். அப்படி பார்த்தீங்கனாலே ஒரு 13 hours கேப் இருக்குது. 7 மணிக்கு மேலே எதுவுமே சாப்பிடாதீங்க. ஈவன் ஓகே நான் ஒரே ஒரு ஆப்பிள் சாப்பிட்றேன், ஒரே ஒரு ஆரஞ்சு சாப்பிட்றேன், அது கூட எடுத்துக்கக்கூடாது. 7 o'clock என்ன சாப்பிடணுமோ சாப்பிட்டு முடிச்சிடுங்க. நீங்கள் 3 வேளை டயட் எடுக்கும் போது நீங்கள் எல்லா வேலையும் வந்து கார்ப்ஸ் எடுக்க போகிறீங்க. இப்போ காலையில் சில பேர் சொல்லுவாங்க நான் நல்லா க்ளீனாக தான் சாப்பிட்றேன், வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்றேன். ஆனால் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்கும்போது காலையில் 4 இட்லி, நைட்டு 3 தோசை, மத்தியானம் சாதம் சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் நாட் அ க்ளீன் டயட். இஃப் யூ சி நம்ம ப்ரோட்டீனே இல்லை, எல்லாமே கார்ப்ஸ், எல்லாமே அரிசி ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் சாப்பிடும்போது நிறைய ப்ரோட்டீன் இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், இல்லை நம்ம வாக்கிங் பண்ணியிருக்கோம், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூ வில் நீட் சம் ப்ரோட்டீன். ஸோ காலையில் 100% எக்ஸ் ஆர் சம் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன் நம்ம வந்து கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணோம். ஸ்ப்ரவுட்ஸ் இஸ் ஆல்சோ வெரி குட். ஸோ அந்த மாதிரி சம் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன் வி ஹேவ் டு இன்க்ரீஸ் இன் டு அவர் டயட். மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா போர்ஷன் கண்ட்ரோல் மீலாக இருக்கணும். அதாவது சாதம் கம்மியாக இருக்கணும், பட் சுற்றி இருக்க காய்கறிகள் ஜாஸ்தியாக இருக்கணும். அண்ட் யூ ஷுட் ஹேவ் சம் ப்ரோட்டீன். அகெயின் யூ கேன் ஹேவ் அ சிக்கன் ஆர் அ ஃபிஷ். இதெல்லாம் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். நைட்டு பார்த்தீங்கன்னா பிஃபோர் 7 o'clock வாட் எவர் யூ ஃபீல் லைக் ப்ளீஸ் சாப்பிடுங்க. எதுவுமே இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க வேண்டியதில்லை. பட் ஆனால் இஃப் யூ கோயிங் டு அகெயின் ஹேவ் அ லாட் ஆஃப் லைக் 4 தோசை சாப்பிட்றீங்க, அது வந்து உங்களுக்கு 10-12 மணி ஆகிடும் அது டைஜஸ்ட் ஆகி முடிகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் போர்ஷன் கண்ட்ரோலாக பார்த்துக்கணும். ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர் இன் பிட்வீன். நான் வந்து ஜூஸஸ் யூஸ்வலி ஐ டோன்ட் டெல் மை பேஷண்ட்ஸ் ஆல்சோ ஜூஸாக எடுக்காதீங்க, அதுக்கு 2 பவுல் ஃப்ரூட்ஸாக எடுங்க. ஆமாம், நடுவில் உங்களுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னா மோராக எடுத்துக்கோங்க, ஆர் யோகட்டாக எடுங்க. லைக் யோகட் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் ஹை ப்ரோட்டீன். நம்ம ரெகுலர் தயிரை விட யோகட்டில் வந்து ஹை ப்ரோட்டீன். ஸோ யோகட்டாக எடுங்க. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பசிக்காமலும் இருக்கும், பட் யூ ஆர் ஈட்டிங் சம்திங் அ லிட்டில் ஹெல்தி ஆல்சோ. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்கலாம். மேம் இப்போ ப்ரோட்டீன் சொன்னீங்க. இப்போ ப்ரோட்டீன் மட்டுமே நிறைய பேர் வந்து டயட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க, கார்ப்ஸே சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நல்லது தானா?
அதுதான் நான் சொன்னேன், இட் இஸ் அ காம்பினேஷன். அகெயின் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் ட்ரிங்க் எல்லாம் நிறைய இருக்குது. அகெயின் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் சொல்ல முடியும். ப்ரோட்டீன் ட்ரிங்க் வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன், தாராளமாக எடுத்துக்கலாம். பிகாஸ் இப்போ உங்களோட ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து உங்களை அந்த நாளைக்குரிய ப்ரோட்டீன் வந்து உங்களால் எடுத்துக்க முடியலை அப்படின்னா திஸ் ப்ரோட்டீன் ட்ரிங்க் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 3 வேளையும் நான் ப்ரோட்டீன் ட்ரிங்க் தான் எடுக்க போகிறேன்னா தட் இஸ் நாட் கரெக்ட். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ உங்கள் டயட்ரி ப்ரோட்டீனோட சேர்த்து நீங்கள் வந்து ப்ரோட்டீன் ட்ரிங்க் எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். பட் உங்கள் டயட்டே வந்து ப்ரோட்டீன் ட்ரிங்க்னா தட் இஸ் நாட் கரெக்ட். அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஓகே மேம். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா மிட் நைட் பிரியாணி அப்படின்றது ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. அங்கங்கே நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. பிரியாணி, பன் பட்டர் ஜாம், ஆமாம், டீ, இது எல்லாமே ரொம்ப கிரேவிங்ஸாக அந்த மிட் நைட்டில் போய் சாப்பிட்றது வந்து ஒரு ட்ரெண்டாகவே இப்போ போயிட்டுருக்கு. இது வந்து நல்லது தானா? இதை எடுத்துக்கிட்டால் என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? சொல்லவே முடியாது. ஆஸ் ஐ செட், நம்ம சாப்பிட்டு முடிக்கிறது 7 மணியோட சாப்பிட்டு முடிக்கணும். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் திஸ் ஹேங் அவுட் ஜாயின்ஸ் எல்லாம் நிறைய பேர் வராங்கன்னு சொல்லிட்டு 2 AM வரைக்குமே திறந்துருக்குது. ஸோ 2 AMக்கு நீங்கள் வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு படுத்திங்கன்னா அது எப்போ டைஜஸ்ட் ஆகி முடியுன்றதை யூ ஹாவ் டு சி. ஸோ டெஃபினட்டாக வந்து ஐ வில் நாட் சி அக்கேஷ்னலி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுறீங்கன்னா தட்ஸ் ஓகே. பட் வந்து ரெகுலராக நான் எவ்ரி டைம் நான் மூவி பார்த்துட்டு வரும்போது இது சாப்பிட்டா தான் எனக்கு வந்து அது கம்ப்ளீட் ஆகும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நோ. பிகாஸ் உங்களுக்கு அதில் இருக்க அந்த ஃபேட் கண்டென்ட்டோ சரி, த அமௌண்ட் ஆஃப் சுகர் யூ ஆர் கோயிங் டு டேக். அந்த அடுத்து இப்போ பிரியாணி சாப்பிட்டா ஒரு கண்டிப்பாக நம்ம ஒரு டெசர்ட் சாப்பிடணும்ல. ஸோ அந்த டெசர்ட் சாப்பிடும்போது இருக்க சுகரு எல்லாமே வந்து உங்கள் ஸ்கின்னையும் ரொம்ப ரொம்ப டீஹைட்ரேட் பண்ணிடும். அதனால ஏஜிங் ப்ராசஸ் சீக்கிரமாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஐ வில் நாட் சஜஸ்ட் தட். இப்போது இருக்க எல்லா ஃபீல்ட்லுமே பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் யாருமே இல்லை. அவங்க வேலைக்கேற்ற ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருக்குது. இது வந்து அவங்களோட ஃபிட்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகுது மேம். இப்போ ஸ்ட்ரெஸ்னால ஃபிட்னஸும் அஃபெக்ட் ஆகுது. இதை எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணி வரலாம்? இங்கே நான் ஓபியில் பார்க்கும்போது என்னோட எல்லா ப்ரிஸ்கிரிப்ஷனையும் மேலே இருக்கும். அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை நான் கேட்பேன். நான் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப் இது ரெண்டும் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த 5 AS கண்டிஷன்ஸ், தட் இஸ் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும், ஸ்லீப் எவ்வளோ இல்லவே இல்லை, சுகர் நம்ம எவ்வளோ எடுக்கிறோம், அதே மாதிரி வந்து தலையில் இருக்க செபோரிக் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, தட் இஸ் டேண்ட்ரஃப்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் தீஸ் ப்ராசஸ் ஃபுட்ஸ், அதில் எஸ் இல்லை பட் ப்ராசஸ் ஃபுட்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து டுகெதர் லாட் ஆஃப் திங்ஸ். தட் இஸ் டீனேஜ்லேருந்து அடல்ட் வரைக்கும் முகப்பரு கொண்டு வரும், நிறைய ஹேர் லாஸ் கொண்டு வரும், சீக்கிரமாக ஏஜ் ஆகிறக்குரியது, அண்டர் ஐ பேக்ஸ் கொண்டு வருது, இது எல்லாமே வந்து சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து ஸ்ட்ரெஸ் தான் மெயின். ஸோ நான் சொல்லும் பொழுதே அவங்கக்கிட்ட அப்படி தான் சொல்லுவேன். அபவ் 9 o'clock, ஈவன் இஃப் இட்ஸ் ஒர்க் பேஸ், பியாண்ட் 9 o'clock நீங்கள் அந்த வைஃபை ஆன் பண்ணிவிட்டு இஃப் யூ கோன் கீப் செக்கிங் யோர் மெசேஜஸ், யூர் ஆன் டு த ஸ்க்ரீன் ஆல் த டைம், தென் இந்த ப்ராப்ளம்ஸ் தான் வரதான் செய்யும். தட் லாஸ்ட் பிஃபோர் 1 hour பிஃபோர் யூ ஸ்லீப், மைண்ட் ஷுட் பி வெரி பீஸ்ஃபுல். Listen to some nice songs or something like that, or see something which calms your mind down. அந்த 7 மணி நேரம் தூங்கணும். தூங்கினாதான் தட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே ஒர்க்குக்கு இட் வில் ஸ்டார்ட். அண்ட் நீங்கள் இப்போ நெக்ஸ்ட் டே காலையில் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்கன்னா, இஃப் யூ ஆர் ஆல்ரெடி லுக்கிங் வெரி டல், யூ டென்ட் ஸ்லீப் ப்ராப்பர்லி, எப்படி உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும்? அகெயின் யூ ஸ்டார்ட் ஸ்கிப்பிங், உங்கள் ஸ்கெடியூலை ஸ்கிப் பண்ணுவீங்க, ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ணுவீங்க, அப்புறம் ஜாஸ்தி சாப்பிடுவீங்க, பசிக்கும். ஸோ இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பேட்டர்னை வந்து எப்போவுமே ஒரு கரெக்டான பேட்டர்னாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு தான் நான் சொன்னேன், ஜேர்னல் எழுதுனா ஜேர்னல் என்ட்ரி போடுறோம் அப்படின்னா நம்ம அதில் எழுதிடலாம், நம்ம இந்த ஒரு வாரம் நான் வந்து 10 மணிக்கு தூங்கினேன். ஸோ உங்களுக்கு அந்த வாரத்துக்குரிய ப்ரொடக்டிவிட்டி தெரியும். இந்த வாரம் நான் நல்லா ப்ராக்ரெஸ் பண்ணேன், எக்ஸசைஸ் பண்ணேன், நல்லா சாப்பிட்டேன், அந்த மாதிரி. இப்போ நீங்கள் 12 மணிக்கு தூங்குறீங்கன்னா நீங்கள் எழுதியிருப்பீங்க, அப்போ அந்த வாரம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ ஜேர்னல் என்ட்ரி போடும்போது இதெல்லாம் ஸ்மால் திங்ஸ் நீங்களே செல்ஃப் கரெக்ட் பண்ணிக்குவீங்க. ஓகே, இதெல்லாம் கரெக்ட் பண்ணால் நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும் எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே மேம். இப்போது டிஜிட்டல் ஸ்பேஸ் அப்படின்றது எல்லாருக்குமே அது வந்து ஒரு நீடாக இருக்குது. இப்போது அதனால என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு தெரிஞ்சது இப்போது ஐ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்ட்டு. அது இல்லாமல் எப்பயுமே ஒய்ஃபை ஆன்லேயே இருக்கும், எப்பயுமே நெட்டு படுக்கும்போது கூட ஆஃப் பண்ணுறது இல்லை. இப்போ அதுலேயே தான் நம்ம ஒர்க் போகிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை எப்படி மேம் நம்ம சரி பண்ண முடியும்? கோவிட்ல தான் வந்து நாங்கள் ஜாஸ்தி அண்டர் ஐ ட்ரீட்மெண்ட்டே பண்ணோம். ஓகே, பிலீவ் பண்ணுவீங்க நீங்கள்?
கோவிட்ல யாருமே வெளியில வரல, யாருமே எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அப்போ ஏன் ஜாஸ்தி அண்டர் ஐ ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணோம்னு சொல்லுங்க டெர்மட்டாலஜிஸ்ட்டு. ஏன்னா கோவிட்ல வந்து ஃபுல்லாக வந்து எவ்ரிபடி வாஸ் அட் ஹோம், ஸ்க்ரீன் முன்னாடி தான் இருந்தாங்க. ஸோ அதுதான் மெயினானது. ப்ளூ லைட் இஸ் த மெயின் காஸ் ஆஃப் அண்டர் ஐ சேஞ்சஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா கோவிட் அப்போ மாஸ்க் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மாஸ்க் போடும்போது அண்டர் ஐ மட்டும் மோசமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ தே ஸ்டார்டட் கம்மிங் அண்ட் கெட்டிங் ட்ரீட்டட் ஃபார் அண்டர் ஐ சேஞ்சஸ். அதுதான் மேக்ஸிமம் நாங்கள் அண்டர் ஐ ட்ரீட்மெண்ட் பண்ணது. ஸோ ஸ்க்ரீன் டைம் உங்களுக்கு ஜாஸ்தி ஆக ஆக எல்லா வகையான சேஞ்சஸ். இப்போ நம்ம நினைக்கிறோம் நான் வந்து ஃபுல்லாக இன்டோரில் தான் வேலை செய்கிறேன், எனக்கு வெயிலே என் மேலே படாது, நான் வந்து அதனால சன்ஸ்க்ரீனே யூஸ் பண்ண வேண்டியதில்லை. உங்கள் வெயிலே உங்கள் லேப்டாப் தான், உங்கள் வெயிலே வந்து உங்கள் கம்ப்யூட்டர் தான், உங்கள் ஃபோன் தான். இது எல்லாத்துலேயும் வர அந்த ப்ளூ லைட்டுன்றது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணும். ஸோ அதனால் நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, நம்ம வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை செய்கிறோம், இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் நான் வேலை செய்கிறேனாலுமே அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு நிறைய சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன்ஸ் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கேட்டு வாங்கிட்டு ப்ளூ லைட்டுன்னு சொல்லுவாங்க, தட் இஸ் இன்ஃப்ரா ரெட் ரேடியேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஐஆர் சன்ஸ்க்ரீன் சொல்லுவாங்க. இந்த ஐஆர் சன்ஸ்க்ரீனை நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ஐஆர் சன்ஸ்க்ரீன் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்கள் ப்ளூ லைட்லேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். நம்ம இண்டோர்ல இருந்தா கூட நம்ம பிசில இருந்தோ நம்ம லேப்டாப்ல இருந்தோ அதுல வர ரேடியேஷன், தட் இஸ் ப்ளூ லைட்டை ப்ரொடெக்ட் பண்றது வந்து ஐஆர் சன்ஸ்க்ரீன். ஸோ அந்த ஐஆர் சன்ஸ்க்ரீன்றதை யூஸ் பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஸ்கின் சேஞ்சஸ் வந்து அந்த மாதிரி ஆகிற அண்டர் ஐ சேஞ்சஸ் ஆர் ஏஜ்டாக ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். சொல்லுவாங்க நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன், வெயிலே போகிறது இல்லை, ஆனால் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னா இதுதான் ரீசன். ஸோ இதெல்லாம் நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம் ஆர் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா கம்மி பண்ண முடியாது, அதுதான் நம்ம ஜாபே. நம்ம ஜாப் அப்படின்னா நம்ம வந்து இது பண்ண முடியாது, பட் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரொடெக்ட் பண்ணால் டெஃபினட்டாக அந்த சேஞ்சஸ் எல்லாம் இல்லாமல் பார்த்துக்கலாம். இப்போது ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியாது. இப்போது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க மேம்? ஃபிட்னஸ் பேஸ்டு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னா த ஃபர்ஸ்ட்டு கீவேர்ட் வந்து கன்சிஸ்டன்சி. நீங்கள் வந்து நான் ரெகுலராக இதை செய்யணும், அதுதான் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ஃபார் எனி ஃபிட்னஸ் ஜேர்னி. நம்பர் 1. நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணலை, தோன்ற போது நீங்கள் ஜிம் போய் பண்ணுறீங்க அண்ட் ட்ரெயினர்ஸ் சரியாக இல்லை அப்படின்னா நிறைய இன்ஜுரிஸ் வரும். ஸோ இந்த இன்ஜுரிஸை நீங்கள் வந்து ப்ரிவென்ட் பண்ணியே ஆகணும்னா நீங்கள் இன்ஜூர் ஆகிட்டிங்கன்னா 3 மாதத்துக்கு உங்களால் again that is also a journey. இன்ஜூர் ஆகுறது வந்து இஸ் நாட் ராங், ஏன்னா ஆகலாம், பட் நீங்கள் கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்க அப்படின்னா இன்ஜுரியிலேருந்து உங்களை ப்ரிவெண்ட் பண்ணலாம், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. இப்போ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, யூ வில் பிகம் an expert in that job. நீங்கள் 2 வருஷம் ஒரே வேலை தான் செய்கிறீங்க அப்படின்னா யூ would have become an expert. அதே மாதிரி தான் ஃபிட்னஸ் ஜேர்னியும். நீங்கள் வந்து தோணும் பொழுது செய்ய போகிறீங்கன்னா எதுவுமே வேலைக்கு ஆகாது. நீங்கள் கரெக்டாக ஒரு ஸ்கெடியூல் இருக்கா, அந்த ஸ்கெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ வில் பிகம் அ ப்ரோ இன் இட் இன் 2 years or 3 years ஆல்சோ. அண்ட் ஃபிட்னஸ் இஸ் நாட் குவிக் 2 minutes மேகி நூடுல்ஸ் கிடையாது. இட்ஸ் டேக்ஸ் அ லாங் டைம். ஏன்னா வந்து each of us if you take it as a women, நம்ம வந்து ஃப்ரம் மெனார்கி தட் இஸ் ஏஜ் அட்டென்ட் பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து தே க்ரோ இன்டு அன் அடல்ட்டில் வர சம் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆல் தட். அதுக்கப்புறம் when you get pregnant, போஸ்ட் ப்ரெக்னென்சிக்குரிய சேஞ்சஸ், அதுக்கப்புறம் நீங்கள் ஏஜ் ஆகும்போது மெனோபாஸ் வரைக்கும் you're going to have a lot of hormonal changes. அதையும் மீறி நீங்கள் வந்து you should be fit அப்படின்னா கன்சிஸ்டன்சி இஸ் த ஒன்லி திங் விச் கேன் ஹேப்பன். வேறு எதுவுமே இல்லை. நான் எக்ஸசைஸ் பண்ணணும், நான் ரெகுலராக பண்ணணும், ஐ ஷுட் பி ஃபிட், அதுதான் நம்ம கோலாக வச்சுக்கணும். நம்ம கோல் எடுத்தோடனே பெரிய கோலாக வச்சுக்கூடாது, இதுதான் நம்ம கோலாக வச்சுக்கணும், மினிமமாக வச்சுக்கணும் நம்ம. அண்ட் ஃபுட்டு பார்த்திங்க அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா ப்ராசஸ் ஃபுட்ஸும் சுகர், இது 2 தான் வந்து கில்லர். இது 2யுமே எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ குறைச்சிட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக யூ வில் பி மச் பெட்டர். ஏன்னா இது நாட் ஓன்லி ஃபார் அ ஜென்ரல் ஹெல்த், ஸ்கின்னுக்குமே இது 2மே வந்து பெரிய எனிமி. ஹேர் லாஸ்லேருந்து ஆக்னி வரைக்கும், பிக்மெண்டேஷன் வர வரைக்கும் எல்லாமே இதுதான் மெயினான எனிமி. ஸோ இதை 2யும் குறைச்சிட்டிங்க அப்படின்னாலே 40-50% குறைஞ்சிரும், ப்ராப்ளம்ஸே குறைஞ்சிரும். எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் தான் பேசிக் ஸ்கின் கேர். ஒரு கிளென்சர் பண்ணுறது, கிளென்ஸ் பண்ணுறது ஃபேஸை, மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது, சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் பேசிக் ஸ்கின் கேர். அதுக்கப்புறம் தான் அது வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபிட்னஸ், ஃபுட்டு,
அதுக்கப்புறம் ஸ்கின் கேர். இப்போ ஃபுட்டில் வந்து டோன்ட் சொன்னீங்க, ப்ராசஸ்டு ஃபுட் இந்த மாதிரி. அப்போ அதில் டூ அப்படின்னா அது என்ன பண்ணணும்? 100% protein rich food. ஓகே. Fiber should be there in your food. Good fats should be there, not the cholesterol increase பண்ற fats இல்லை. There are a lot of good fats. அந்த மாதிரி ஃபுட் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகே மேம். இப்போது நிறைய பேர் வந்து ஒபிசிட்டி அப்படின்றது இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு 12 வயசு குழந்தை கூட ஒபிசிட்டி அப்படின்றதுல அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒபிசிட்டின்றது அடுத்ததில் வரப்போகிற நாட்களில் பார்த்தோன்னா நிறைய பேர் இதனால அஃபெக்ட் ஆவாங்க போல். இதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி See, வரணும்? I would say mistake of the parents also. ஏன்னா வந்து சின்ன வயசுலேயே ஃபோனையும் கொடுத்துட்றாங்க, சின்ன வயசுலேயே ஆப்பையும் கொடுத்துட்றாங்க, குழந்தைங்க ஆர்டரும் பண்ணிக்கிறாங்க, வீட்டில் பேரண்ட்ஸ் இல்லைனாலும் அவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ அப்புறம் எப்படி ஒபிசிட்டி நம்ம குறைக்க முடியும்? அண்ட் செகண்ட் திங் இஸ் பேரண்ட்ஸ் வந்து when they complain about the kids saying that அவள் வந்து எந்த வேலையுமே செய்கிறதில்ல, எப்போ பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கானா. see, kids always look into the parents. அம்மா அப்பா என்ன செய்கிறாங்க, அம்மா அப்பா ஃபிட்டாக இருக்காங்க, அம்மா அப்பா ஓரளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்ப்பாங்க. யூ கான் சே ஒரு ஒபீஸான சைல்டுனா ஃபேமிலிலேயே ஒபிசிட்டி இல்லாமல் அந்த ஒபிசிட்டி வராது. Family also will be eating well, child also will be eating well. So I always feel that journey starts from the parents, from the grandparents also. ஸோ அவங்களெல்லாம் பார்த்து தான் இந்த குழந்தைங்க வந்து நானும் அவங்கள மாதிரி இருக்கணுன்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் பேரண்ட்ஸ் தானே, அதுக்கப்புறம் தானே அடுத்தவங்கெல்லாம். ஸோ ஐ ஃபீல் பிஃபோர் பேரண்ட்ஸ் ஸ்டார்ட் கம்ப்ளைனிங் ஆர் இது, ஐ திங்க் அவங்க ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வீட்லேயே பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ஆப்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்காம டவுன்லோட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா, ஐ திங்க் they'll make a better future kids வந்து இன்னும் பெட்டராக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் மேம். நீங்கள் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொன்னீங்க, ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. எல்லாராலும் very ஃபாலோ பண்ண important முடியறதா actually. இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண முடியாமல் இல்லை. Correct. ரொம்ப நம்ம ரெகுலர் லைஃப்பில் என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்றத ரொம்பவே ஈஸியாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ஓகே. ஒரே வெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். எஸ்விசி ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.